தீர்ப்பு கொண்டு வர கூடாது. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஏன்னா மோசேயின் மூலமா ஒன்று கடுக்கப்பட்டுச்சு அந்த சட்டம். ஆனா அதை காட்டிலும் மேலானது கிருபை வந்துடுச்சு, இரக்கம் வந்துடுச்சு, மன்னிப்பு வந்துடுச்சு. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம் இல்ல, மன்னிக்கிற ஊழியம் வந்துடுச்சு. நான் யாரையும் என்ன பண்ண மாட்டேன், தண்டிக்க மாட்டேன், யாரையும் என்ன பண்ண மாட்டேன், அடிக்க மாட்டேன், நொறுக்க மாட்டேன், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்க மாட்டேன். ரட்சிக்கப்படியே நான் வந்தேன்னு சொல்லிட்ட பிறகு இப்போ அழிக்கிறத குறித்து நம்ம என்ன பண்ணலாம், பேசலாமா? இந்த அறிவு தான் இல்லை நிறைய சர்ச்சில். தண்டிச்சுனே இருக்கிறாங்க, கண்டிச்சுனே இருக்கிறாங்க. நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ ஒழுங்கு இல்லை, போ 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 போ. நம்ம ஒழுங்காக இருக்கணும், இறக்கமாக நம்ம என்ன பண்ணோம், சரியாக இருக்கணும். அதில் எந்த விதமான தப்பு இல்லை. ஆனால் இந்த ஸ்திரீ தான் என்ன பண்ணுறான், பின்பு ஒரு நாள் வந்து இயேசுவின் பாதத்தில் உட்காந்து என்ன பண்ணுறான், அந்த சீமோன் வீட்டில் என்ன பண்ணுறாரு, பரிமள தைலத்தை வாங்கி என்ன பண்ணுறான், காலில் போட்டி தலையில் என்ன பண்ணுறான், எண்ணெயை போட்டு பாதத்தை முத்தம் செய்கிறான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ வந்து சீமோனுக்கே கஷ்டம், ஆண்டவரே இவளை இப்படி பிடிச்சின்னு வந்தாமல, இவ தொடுது உனக்கு தெரியலையா, விபச்சாரத்தில் பிடிச்சவளாச்சே. அப்போ ஏசு சொல்கிறாரு, எவளுக்கு அதிகம் மன்னிக்கிறோனோ அவ அதிகமாக என்னை அன்பு கூறுறா. இருந்தா ஒரு இவளுக்கு நான் அதிகமாக என்ன பண்ணிக்கிறேன், மன்னிச்சிருக்கிறத உணர்ந்துட்டாக. அதனால சாக போனவளை இன்னைக்கு உயிர் வாழ மன்னிச்சிருக்கிறத உணர்ந்துட்டா. அதனால இவன் என்ன பண்றா, அந்த மன்னிப்பை உணர்ந்தபடினால என்ன பண்றான், அன்பை செலுத்துறான், முத்தம் செலுத்துறான், ஆராதனை செய்கிறான். தன்னுடைய விலையேற பெற்றதெல்லாம் என்ன பண்றான், தலையில ஊற்றி துடைக்கிறான். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ ஆராதனை எங்க வருது அப்படின்னா, தண்டிக்கிறதுனால ஆராதனை வரல, மன்னிக்கிறதுனால தான் அன்பும் ஆராதனையும் வந்து என்ன பண்ணுது, வருது என்பதை அந்த யூத ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நியாய சாஸ்திரிகளுக்கும் பரிசேயர்களுக்கும் அந்த சீஷர்களுக்கும் என்ன பண்றாரு, ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறாரு, ஒரு சத்தியத்தை கொடுக்கிறாரு, ஒரு அறிவை கொடுக்கிறாரு. இது வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க, வசனத்தை வச்சு தவறான விதத்தில் விளங்கி கொண்டிருந்தாங்க. இப்போ வந்து இயேசு சத்தியமா இருக்கிறபடினால சரியான விதத்தில் என்ன பண்றாரு, ஒரு விளக்கத்தை என்ன பண்றாரு, தராரு. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதான் உலகத்தில் இருக்கும்போது நான் என்ன பண்றேன், ஒளியா இருக்கிறேன், நான் வெளிச்சமா இருக்கிறேன். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இயேசு யாரு அப்படின்னா, தண்டிக்க வரல, மன்னிக்க வந்தார். அதே நேரத்தில் என்ன பண்ணாரு, இனி பாவம் செய்யாத, நான் மன்னிச்சிட்ட பிறகு என்ன பண்ணாத, இனி பாவம் செய்யாத. மன்னிப்பு ரொம்ப பெருசு. மரணத்திலிருந்து மீட்டது மன்னிப்பு, கல்லெறிதலிருந்து மீட்டது மன்னிப்பு, நரகத்திலிருந்து மீட்டது மன்னிப்பு. இந்த மன்னிப்பு ரொம்ப பெருசு, கிருபை ரொம்ப பெருசு. ஆகவே என்ன பண்ணாத, மரணத்துக்கு எதுவான, தண்டனைக்கு எதுவான, சாபத்துக்கு எதுவான இனி பாவத்தை என்ன பண்ணாத, செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடி கூட சொல்ல, தனியாக தான் சொல்றாரு. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவங்க இந்த காரணத்துக்காக கொல்லணும்னு பார்க்குறாங்க. ஆண்டவர் அதே காரணத்தை மன்னிச்சுட்டு அவனை என்ன பண்ணுறாரு, இனி இது செய்யாத. அதனால தான் அவன் வந்து என்ன பண்ணுறான், அப்படியே பரிமள தைலத்தை 300 ரூபாய்க்கு, அப்படின்னா எவ்வளோன்னு ரொம்ப பெரிய காசு. ஒரு 4-5 கல்யாண விழாவுக்கு வந்து செலவு பண்ணுற காசு. இந்த இடத்துல 6ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு கேட்குறார், வாசிங்க. ஏழாம் வசனம் வாசிங்க. 200 பணத்துக்கு அப்பம் கொடுத்தாலும் என்ன பண்ணாது, போதாது. இவ பின்னாடி வந்து எவ்வளவு ரூபா தைலத்தை வந்து ஊத்துனா, என்னதுங்க 300 பணம். யாரு சொல்றான், யூதாஸ் சொல்றான் ஒரு இடத்துல. ஐயோயோ, இது தருதுறதுக்கு விட்டுருந்து 300 பணத்துக்குரிய தைலத்தை என்ன பண்ணிட்டான், இப்படி வீணடிச்சிட்டாலே. அப்போ ஏசு சொன்னார், தருதர் எப்போதுங்கிறாங்க, இவன் நற்கிரியை செஞ்சுக்கிறான், இவளை விட்டுடுங்க அப்படின்னாரு. சொல்லுங்க, இவளை என்ன பண்ணுங்க,
விட்டுடுங்க. அப்போ பாரு 200 பணம், இந்த தைலம் வந்து 300 பணம். சொல்லுங்க, இந்த தைலம் வந்து 200 பணத்துக்கே 5000 பேருக்கு மேலே சாப்பாடு போடலாம். சொல்லுங்க, 5000 புருஷர்களுக்கு 5000 குடும்பங்களுக்கு என்ன பண்ணலாம் சாப்பாடு. அப்போ 300 பேருக்கு எவ்வளோ போடலாம்? இன்னும் அதிகமாக போடலாம்ல. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போது 3000 கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர் 8000 பேர் சாப்பிட்ற செலவை அவள் அப்படியே எடுத்து அந்த தைலத்தை வந்து என்ன பண்ணுறா, ஊத்துறா. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படியே வந்து அபிஷேகம் பண்ணுறா, அவள் தைலம் முத்தமிடுறா. அப்படின்னா என்ன, அவ்வளோ பணத்தை எடுத்து நம்ம பண்ண. ஏன் அவ்வளோ அவளால் செஞ்ச முடியுது அப்படின்னா, ஒரு காரணம் என்ன, என் பாவத்தை அவர் மன்னிச்சார். நான் செத்து போகணும், என்னை எல்லாம் கல்லெறிஞ்சு கொன்று இருப்பாங்க, அந்த மரணத்திலேருந்து என்னை என்ன பண்ணார், விடுதலை ஆக்கினார். நான் இன்னைக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த மன்னிக்கப்பட்டிருக்கனால அவன் மேலே அவ்வளோ அன்பு, அவ்வளோ பெரிய தைலத்தை, விலை உயர்ந்த தைலத்தை என்ன பண்ணுறான், இயேசுவுக்கு மடியில் என்ன பண்ணுறான், தலையிலையும் கால்லையும் ஊற்றி பூசி என்ன பண்ணான், அந்த வீடே நறுமணமாக இருக்குது. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த வீடே ஆராதனை நறுமணம், நன்றியின் நறுமணம், தேவன் பேல வைத்துக்கிற அன்பின் நறுமணத்தை என்ன பண்ணுறா, எல்லாரும் சுவாசிக்கவும், எல்லாரும் என்ன பண்ணுவோம், முகரவும்படியா என்ன பண்ணுறா அவன் செய்கிறான். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ இந்த காரியத்தை இந்த மக்களுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, சொல்லி தர்றார். என்ன சொல்கிறாரு, ஏப்பா ஒளினா என்னது தெரியுமா, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, வசனத்தை வச்சு ஜனங்களில் இருளில் நடக்க வச்சுன்னுக்கிறீங்க. அந்த அசத்தியத்தை சத்தியத்தை புரியாதனால ஜனங்களை இருளில் நடக்க வச்சுன்னுக்கிறீங்க. இந்த ஒளி உங்ககிட்ட இல்லை, அதனால் ஆக்கணையை தீர்த்து கொண்டு இருக்கிறீங்க. அதனால் உங்களால் மன்னிக்க முடியல, அதனால் உங்களால் என்ன பண்ணுறது, தண்டிக்கத்தான் முடியுது. உங்களுக்கு கூட்ட ஆராதனை இல்லை, கடவுள் யாருன்னு தெரியல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதுக்கட்டாலும் மோசையை பற்றி ஆசனங்களை அமைந்துக்கிறீங்க. அவன் சொன்னான்னு சொல்லிட்டு கண்டபடி நீங்கள் செய்கிறீங்க. தேவகுமாரன் ஆகிய நான் சொல்கிறேன், கிருபை சத்தியம் வந்துடுச்சு. இனிய கர்த்தர்னா அதை தண்டிக்கிறதுக்கு சொல்ல, மன்னிக்கிறதுக்கு வழி தேடுன்னு சொல்லிக்கிறாரு. இந்த சத்தியத்தை கொண்டு நீங்கள் என்ன பண்ணணும், மன்னிக்கணும், அன்பு கூறணும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் அன்பாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தணும். நீங்கள் தண்டிக்க கூடாது. நீங்கள் தண்டிச்சா அவன் நரகத்துக்கு போயிடுவான். அதே நேரம் மன்னிச்சா அவன் கர்த்தரை ஏற்றுக்கொள்வான். அப்புறம் அவன் வந்து என்ன பண்ணுவான், ஆராதனை செய்வான். அது நிமித்தமாக என்ன ஒரு பெரிய வாசனை வீசும், ஒரு நறுமணம் என்ன பண்ணோம் வீசும், ஒரு சாட்சி வந்து என்ன பண்ணோம் எழுமோ. இவ்வளோத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள மக்கள் மேலே தண்டிக்கணும், மக்களை வந்து என்ன பண்ணணும், கொல்லணும். ஒரு கோபம், ஒரு தாபம், ஒரு தேவையில்லாத வைராக்கியம், ஒரு புரியாத காரியம் இருக்கிறபடினால உங்களுக்கு சத்தியம் இல்லை, அறிவு இல்லை, வெளிச்சம் இல்லை, அந்த ஒளி இல்லை. ஆகவே தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இருக்கும்போது உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். சொல்லுங்கள், நான் இருக்கும்போது உலகத்துக்கு ஒளியாக இருக்கேன். என்னை பின்பற்றுகிறவன் என்ன பண்ணுவான், என்னை பின்பற்ற சொல்றார். ஒளினா என்னதுங்க, என்னை பின்பற்றுகிறவன் இருள இந்த மாதிரி என்ன பண்ண மாட்டான், மக்களை நடத்த மாட்டான், தானும் நடக்க மாட்டான். ஜீவ ஒளியை என்ன பண்ணிடுவான், அடைந்து இருப்பான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், இந்த ஒளி உங்களை வந்து தப்பான இடத்துல நடத்தாது, தப்பான வழியில் நடத்தாது, தப்பான பாதையில் நடத்தாது, ஜீவ பாதையில் என்ன பண்ணோம் நடத்தும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதாங்க ஒளி, அதுதான் என்னதுங்க ஒளி. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு நாளும் பாருங்க, நான் ஜனங்களை வந்து தப்பான பாத்தில் நடத்த விரும்ப மாட்டேன். எத்தனையோ பேர் இப்படி இப்படியே இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள கஷ்டம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. சில நேரத்தில் அப்படிலாம் இருக்கிறீங்க. ஒரு நாளும் கோபப்பட்டு சபிக்கவோ, ஒரு நாளும் கோபப்பட்டு உங்களை நியாயம் தீர்க்கவோ, ஒரு நாளும் கோபப்பட்டு நீ சரியில்லை அப்படின்னு செய்கிறது கிடையாது. ஏன், ஒரு மனுஷனை தண்டிக்கிறது ஈஸி, கண்டிக்கிறது ஈஸி, அவனை சபிக்கிறது ஈஸி, அவனை மிரட்டுறது ஈஸி. ஆனால் மன்னிப்பு இருக்குது பாருங்கள், அது ரொம்ப பெருசு. மன்னிப்பு பெருசு. அப்படின்னா மன்னிக்கிறேன்னு சொல்கிறோமே, நான் சொல்கிறேன், தண்டிக்கிறத காட்டில மன்னிப்பு பெருசு. அது இன்னும் அன்பை காட்டணும். தேவன் பேர் மேலே இருக்கிற அது பண்ண அன்பை காட்டணும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஸ்கூலுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கூலில் பசங்களை லேட்டாக அனுப்புவீங்களா, என்ன பண்ணுவீங்க, கரெக்டாக போனோம் ஸ்கூலுக்கு.
நேரத்தோடு போகணும். பசங்களை அனுப்புறதே அப்போ அதே போல தான் நம்ம ஸ்கூலுக்கு கரெக்டாக அனுப்புகிறோமே, கோயிலுக்கு கரெக்டாக. இந்த சத்தியம் அறியாததுனால தான் ஜனங்க இப்படி நடக்கிறாங்க. என்ன, நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த மன்னிப்புக்கு பட்டுத வலிமை எவ்வளோ பெருசு, அது எவ்வளோ பெருசு, அது எவ்வளோ பெருசு என்பதை உணர 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 ஆட்டோமேட்டிக்காக அவன் தேவன் பேர் மேலே அன்பு பெருகும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லு. இந்த தேவனை ஆராதிக்காமல் என்னால் எப்படி இருக்க முடியும்? இந்த தேவனை துதிக்காமல் எப்படி இருக்க முடியும்? இந்த தேவனுக்கு நன்றி செலுத்தாத எப்படி இருக்க முடியும்? இவரை தேடாமல் எப்படி இருக்க முடியும்? அந்த நாளை எதிர்பார்த்து நிற்பான். எல்லாத்தையும் தூர தூக்கி போட்டு, இதுதான் எனக்கு முதல் ப்ரையாரிட்டி, இதுதான் எனக்கு முதல் ப்ரையாரிட்டி. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கர்த்தர் பாருங்க, இன்றைக்கு உங்களை கட்டாயப்படுத்தி கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவருக்கு பிரியமே கிடையாதுங்க. சொல்லுங்க, கட்டாயப்படுத்தி வரணுன்ட்டு பிரியம். ஸ்கூலுக்கு கட்டாயப்படுத்தும். அன்றைக்கி போனேன், ஆரதா ஸ்கூலுக்கு போனேன். திடீர்னு உள்ளே போயிட்டேன். உள்ளே போனால் பிடி மாஸ்டர் இருக்கிறார். பசங்கள்லாம் என்ன பண்ணுது, நடந்துனுக்குது கிரவுண்டில். நான் கேட்டேன், இந்த வெயிலில் ஏன் நடக்க விட்றீங்க பிள்ளைங்கள அப்படின்னா. கஷ்டமாக இருந்துச்சு. சார் லேட்டாக வந்துட்டாங்க சார், அதனால் என்ன பண்ண லேட்டாக வந்ததுங்கள 10 நிமிஷம் லேட்டுன்னா 10 ரவுண்ட் அடிக்கணும் சார் அங்கண்ணா. ஐயோ 10 நிமிஷம் லேட்டு 10 ரவுண்ட் அடிக்கணும் அப்படின்னா. அப்போ ஸ்கூல்னா ஒரு ஸ்ட்ரிக்ட், ஒரு திட்டம், ஒரு சட்டம் போட்டு மக்களை இப்போ தான் திருந்துவீங்க. என்ன பண்ணுவாங்க, இப்படி தான் திருத்தத்துக்கு அவங்க எடுக்கிற என்னதுக்கு ரூல். நான் சொல்கிற 10 நிமிஷம் லேட் ஆடி நீங்கள் 10 நிமிஷம் நீங்கள் அங்கே 10 தோப்பு காலம் போடுன்னா என்ன சொல்லுவீங்க? இந்த பாஸ்டர் கொடூரமாகிறாருப்பா, இவர் சர்ச்சுக்கு யார்ப்பா போவா? ஏன் சர்ச்சா இது? ஏன் சர்ச்செல்லாம் கிடையாதுங்க, இது கர்த்தருடைய சபை. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய சபை. எனக்காக வராதிங்க, நான் வரத்துக்கு முன்னாடியே இங்கே கர்த்தர் இருக்கிறாரு. நான் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ண, 2 பேர் 3 பேர் கூடுறதுக்கு முன்னாடியே அங்கே என்ன பண்ணுறேன், நான் இருக்கிறேன்றாரு. உங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஆள் வரான்னு சொன்னால் முன்னாடி என்ன பண்ணுவீங்க, வீட்டெல்லாம் பெருக்கி ஒட்டனெல்லாம் அடித்து பெட்ஷீட்டு கவர்லாம் மாற்றி சோஃபா கவர்லாம் போட்டு பொருளெல்லாம் சுத்தம் பண்ணி ஒழுங்கு பண்ணி எப்போ வருவாருன்னு சொல்லிட்டு முகத்தெல்லாம் கழுவி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கின்னு நல்லா ஸ்வீட்டு கிஃப்டெல்லாம் பண்ணி வச்சுட்டு காப்பிலாம் போட்டு வச்சுட்டு எப்போ வருவார்னு என்ன பண்ணுவீங்க, வாங்க வாங்க காத்து நிற்பீங்களே எப்போ வருவாங்கன்னு. வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் அப்படி சொல்லுவோம்ல. அவ்வளோ அவங்க மேலே அன்புன்னா அவங்கள முன்னாடி வர வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்து எல்லாத்தையும் செஞ்சேன். அதை காட்டிலும் பெருசுங்க இங்கே. உங்களுக்காக நீ வருவேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் காத்துனுக்கிறாரு. ஐயோ அவர் வர வச்சுட்டுக்கிறாரு, அவர் என்னை வந்தோன்னே வந்துடுவேன்னு வேறு சொல்லிக்கிறாரு. எனக்காக உயிரை கொடுத்தாரு, என்னை மன்னிச்சாரு, என்னை நேசிக்கிறாரு. அவரை போய் பார்க்க போகிறேன். அவர் வந்துட்டாருன்னா எப்படி ஓடோடி வரணும் நம்ம. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதுதான் கிருபையின் பிரமாணம், அதுதான் மன்னிப்பின் பிரமாணம், அதுதான் அன்பின் பிரமாணம். அவர் தேவன் என்ன பண்ண, காதை முறுக்கி 10 ரவுண்ட் அடிக்க, அடுத்த வாரம் ஒழுங்காக வர நீ. முன்முழு இருதயத்தோடும் முன்முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் தேவனிடத்தில் என்ன பண்ணுவாய் சொல்லுங்க, பக்கத்தில் வசனம் சொல்லுங்க, அன்பு கூறுவாயாக. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அன்பு கூறு. ஒரு ஆகியல் எடுத்துக்கோங்க, வேலை செய்கிறாங்க. 4 முறை லேட்டாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனோன்னா அவங்க மேலே கீழே பார்த்துட்டு இன்றைக்கி செட் ஆகாதம்மா, நீங்கள் வேலை விட்டு நின்றுங்கம்மா, எனக்கு தேவை இந்த டைமு, இந்த டைமுக்கு வரீங்களா வேலை செய்யுங்க, இல்லைன்னா என்ன அது வேலைக்கு வராதிங்க. நான் சொல்ல முடியுமா? ராகேல் அன்பாக சொல்ல முடியும். முன்னாடி வசனம் வாசிக்கிற உன்னை பார்த்து மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணோம், திருந்தனமே. நேரத்தோடு வேலைக்கு போகிற மாதிரி இங்கேயும் கொஞ்சம் வந்துடுமா. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அன்போடு கூட தான் சொல்ல முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எதுவுமே ரூல் போட முடியாது. அன்பு, அன்பினாலே தான் என்ன பண்ண முடியும், திருத்தவே முடியும். ஒழிய கண்டிஷன் போட்டு என்ன பண்ண முடியாது, திருத்த
அது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் செட் ஆகும். அது நான் கொஞ்ச நாளைக்கு தான் செட் ஆகும். திரும்ப இது பண்ண முடியாது. நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த ஒளி, இந்த சத்தியம், இந்த அறிவு, இந்த நாணம் ஒரு மனுஷன் வந்துடுச்சுன்னா இவைகளை இயேசு எப்படி பின்பற்றுவது போல இவைகளை என்ன பண்ணுவான், பின்பற்றுவான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இவைகளை என்ன ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறவன் நான் ஜீவனிலிருந்து பின்னாடி என்ன பண்ண நடக்கிறது போல. வசங்க இடத்துல மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாய் நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். என்னை பின்பற்றுவர்களா இருப்பீன்னா என்ன பண்ணுவோம், ஜீவ ஒளி. இயேசு அவர்களுக்கு பிரதித்தமாக, என்னை குறித்து நானே கொடுத்த சாட்சி உண்மையா இருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போக நின்றிருக்கேன், நீங்களோ எங்கிருந்து வந்தேன் என்று எங்கள் அறிக்கை. நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்கபடி என்ன பண்றீங்க, நியாயம் தீர்க்கிறீர்கள். நான் ஒருவரையும் என்ன பண்றது